கண் திறக்கப்பட்டவன். இவ்வளவு நேரம் நான் தீர்க்கதரிசி தான், கண்ணு மூடி இருந்துச்சு. வறுமைதான் ஆசீர்வாதம்னு பேசினேன், தரித்திரம் தான் நல்லதுன்னு பேசினேன், வறுமையில் இருக்கவங்களாம் பெரிய PhDன்னு நினைச்சேன். இப்ப கண்ணு திறந்துருச்சு. கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தர். நேற்று நல்லா இருந்தா நீ செத்துட்டாருன்னா உடனே அதை ஏத்துக்கிறீங்க. சடுதியா செத்து போனா ஏத்துக்கிறீங்க. சடுதியா வந்து ஆக்சிடென்ட் ஏத்துக்கிறீங்க. சடுதியா ஹார்ட் அட்டாக் ஒண்ணா ஏத்துக்கிறீங்க. சடுதியா பணக்காரனா சொன்னா ஏத்துக்க மாட்டேன். எதிர்மறையான சடுதியை ஏற்றுக்கொள்கிற மனது பாசிட்டிவான நடக்குதா இல்லையா பாரு. ஐஸ்வர்யவான் ஆக்குவதற்கான அத்தனை வேலைகளையும் தேவன் துவக்கிவிட்டார். ஸோ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு நீங்கள் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் கேட்க போகிற அத்தனை பேர் வாழ்க்கையிலும் அதில் எத்தனை பேர் இந்த வார்த்தையை திறந்த மனதுடன் விசுவாசிக்கிறார்களோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வருஷத்தில் அவருடைய வளர்ச்சி மிக பயங்கரமானதாயிடும். பிரசன்னத்திலிருந்து உங்களை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த புதன்கிழமை ஐஸ்வர்யத்தை பற்றி என்ன செய்து கொண்டு வருகிறோம்? தியானிக்கிறோம். ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். ஸோ என் அன்புக்குரியவர்களே, ஐஸ்வர்யம் என்பது தேவனுடைய சித்தத்தில் ஒன்று. என்னைக்கு இது தேவனுடைய சித்தம் என்பது உங்கள் மனசில் புரியுறீங்களோ, இப்போ நீங்கள் சித்தத்தில் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சித்தத்துக்கு வெளியில் இருக்கிறாள் மெதுவாக சித்தத்துக்குள்ள வரும் அப்படின்னு நினைப்பீங்களா? உடனே சித்தத்துக்குள்ள வரும்னு நினைப்பீங்க இல்லையா? அப்படித்தான் ஐஸ்வர்யம் என்பது தேவனுடைய சித்தம். இஸ்ரவேலை, அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கு புதிய ஏற்பாட்டில், நன்மையும் பிரியமுமான சித்தம் இன்னதென்பதை அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எப்போதான் மனசு புதுசாகுமா? உண்மையிலே தேவனுடைய பிரியமான சித்தம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா நம்முடைய மனது புதிதாகுமா? ஆமென். அப்போ பிரியமான சித்தம் என்ன? பிலேயாம் சொல்றான். என்ன சொல்றாரு? கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. கண் திறக்கப்பட்டவன். இவ்வளவு நேரம் நான் தீர்க்கதரிசி தான், கண்ணு மூடி இருந்துச்சு. வறுமைதான் ஆசீர்வாதம்னு பேசினேன், தரித்திரம் தான் நல்லதுன்னு பேசினேன், வறுமையில் இருக்கவங்களாம் பெரிய PhDன்னு நினைச்சேன். இப்ப கண்ணு திறந்துருச்சு. கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தர். இதுல இருந்து என்ன தெரியுது? ஐஸ்வர்யத்தை பேசுறவங்க எல்லாரும் கண்ணு திறந்தவங்க. ஐஸ்வர்யத்துக்கு எதிராக பேசுற எல்லாரும் இன்னும் கண்ணு மூடி இருக்கு. பிலேயாம் எப்படியாச்சும் ஜனங்களை கர்த்தர் அடிப்பாரு அப்படின்னு பாக்குறான். 3 தடவை 4 தடவை சுற்றி சுற்றி பார்த்துட்டு கடைசியாக சொல்கிறான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று அவன் அறிந்த பின்பு திரும்ப அவன் போய் என்ன செய்யலை? கடவுள்கிட்ட பேசவே போல. ஆமென் சொல்லுவோம். ஸோ என் அன்புக்குரியவர்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண் திறக்கப்பட்ட பிறகுதான் ஆசீர்வாதத்தை பார்க்கிறான் பிழையாம். இன்று ஆசீர்வாதத்துக்கு எதிராக பேசுகிற எல்லோரும் கண்கள் மூடிய நிலைமையில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் பரிதாபப்பட வேண்டும். என்னைக்கு கண்ணு திறக்குதோ அன்னைக்கு ஐஸ்வர்யம் பேசுகிறோன்னு அர்த்தம். என் வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய ஒரே கனவு என்னன்னா வெள்ளை ஜிப்பா போடணுன்றது தான். அதுக்காக எப்படியாச்சும் உள்ளே போகணும். இப்பவும் நான் தான் போடுறேன். ஆனால் இது வேற. அதான் இப்போ சொல்ல வரேன். ஜிப்பாக்கு நம்ம எதிரியே கிடையாது. ஆமாம், அது உள்ளே இருக்கிற சத்தியத்தினா விஷயம். என்ன வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை. அதான் என்னுடைய அடிப்படை ஃபவுண்டேஷன். அதை பார்த்து எப்படிலாம் வாழ்ந்துருக்கிறான். ஏடா வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, என்கிட்ட இருக்கிறத உனக்கு தரேன், நசரேனா இயேசு நாமத்தில் எழுந்து நட. அப்போ வெள்ளியும் பொண்ணு இருக்கக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்லேயே வளர்ந்தோம். நம்ம தியாகியாகணும், உருகணும். நம்ம எவ்வளவு நம்மளை அழிச்சுக்கிறோமோ அவ்வளவு ஜனங்கள் நல்லா இருப்பாங்க.
இதெல்லாம் வந்து மனசில் இருந்துச்சு. ஆனால் தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி, அதான் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி எப்படியாக நம்மள்ட்ட வந்து என்ன செய்கிறாரு, சத்தியத்தை என்கவுண்டர் பண்ணுறாரு நம்மளை சத்தியத்தை வச்சு. அப்போ தான் நான் ஏற்கனவே சொன்னது போல் பல விஷயங்கள் என்கவுண்டர் பண்ணுறாரு. அதில் ஒன்று 95 போங்கே வராரு, வந்து பாஸ்டர்ஸ்க்கு ஏதோ ஒன்று பேசுகிறாரு, முச்செடியை பற்றி பேசுகிறாரு. பல தடவை நான் சொல்லியிருக்கேன், கண் எப்படி திறக்குதுன்னு சொல்ல வரேன். அப்போ அவர் சொல்ல, நீ எரிந்து பிரகாசிக்கணும். யோவான் சொன்னான், எரிந்து பிரகாசிக்க விளக்காயிருந்தான். இதே வசனத்தை நாங்கள் படிச்சிருக்கிறோம். எரிந்து பிரகாசிக்கணும்னா நம்ம வந்து மெழுகுதிரி தானே எரிஞ்சு பிரகாசிக்குது. இப்போ மெழுகுதிரி எரிஞ்சு பிரகாசிக்க பிரகாசிக்க என்ன நடக்குது, மெழுகுதிரி உருகுது. அப்படி தான் நம்மளும் உருகணும். கர்த்தர் சொன்னார், எரிஞ்சு பிரகாசிக்கணும். ஆனால் எது எரியுன்ற கூட நீ சூஸ் பண்ணக்கூடாது, பைபிள்லேருந்து நான் தான் சூஸ் பண்ணி தருவேன். முச்செடி ஒன்று எரிஞ்சு என்ன செஞ்சு பிரகாசிக்குது. அதை பிரகாசித்த உடனே மோஸ்ட் அட்ராக்ட் ஆகி உள்ள வரான். நீ நானும் எவ்வளோ பிரகாசிக்கிறோமோ அவ்வளவாய் ஜனங்கள் ஈர்க்கப்படுவார்கள். ஆனால் அந்த முச்செடியோ பசுமையாக இருந்தது. அப்படி முடிச்சாரு. அன்றைக்கு என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது. நாம் பிரகாசிக்க முடியும், நாம் பசுமையாகவும் இருக்க முடியும். நம்மை உபத்திரவத்தில் பூரணப்படுத்தி ஜனங்களை பரலோகத்தில் அழைப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவப்படுத்தி அந்த உபத்திரவத்தினாலே நம்ம எல்லாரையும் அல்லேலூயா சொல்லுங்க பரலோகத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே என்னுடைய உபத்திரவம் மற்றவங்க உபத்திரவமோ ஒரு கதைக்கு என்ன செய்யாது, ஆகாது. அதனால் 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆமென். ஆகவே ஊழியர்கள் தங்களுடைய கரையத்தை கிறிஸ்துவின் கரையத்துக்கு மேலாக பேச வேண்டியதில்லை. அப்போ கண்ணு திறக்கப்பட்ட உடனே நான் ஆசீர்வாதமாக இருப்பதே தேவனுடைய சித்தம் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ நீங்கள் ஐஸ்வர்யத்தை விரும்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு கண்ணு திறந்துருச்சுன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் பெருகி கொண்டே இருக்கிறீர்கள். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் இருக்கிறது. உங்களை ஐஸ்வர்யவான் ஆக்குவதற்கான அத்தனை வேலைகளையும் தேவன் துவக்கி விட்டார். ஸோ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் கேட்க போகிற அத்தனை பேர் வாழ்க்கையிலும் அதில் எத்தனை பேர் இந்த வார்த்தையை திறந்த மனதுடன் விசுவாசிக்கிறார்களோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வருஷத்தில் அவருடைய வளர்ச்சி மிக பயங்கரமானதாக இருக்கும். ஆமாம், not just out of my word knowledge and out of my experience I am speaking. என்னைக்கு ஐஸ்வர்யத்தை பேச ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு என்ன செய்யுது, ஆமாம் ஆசீர்வாதம்னா மனுஷனுக்கு அது மேலே ஒரு ஹோப்பே இல்லை. ஆனால் சாபம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், சார் அது பிடிச்சா விடாது சார்ன்றாங்க. சாபம்னா ஏதோ ரொம்ப பச ஓவராக இருக்கிற மாதிரியும், ஐஸ்வர்யம்னா கொஞ்சம் பச ஒட்டாத மாதிரியும் ஒரு மனநிலை கிறிஸ்தவனுக்கு இருக்கு. ஆனால் உண்மை என்னன்னா, சாபத்தை ஒட்டுனா பச 3 தலைமுறையில் உறிஞ்சிரும். ஆனால் ஆசீர்வாதம் ஒட்டுனா தலைமுறை 1000 நாளும் உரியாது. அதான் ஃபேக்ட். ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, 1000 தலைமுறைக்கு இறக்கும் பாசிட்டிவ் வந்து எப்போவுமே என்னவா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அப்படி இல்லாட்டி இப்படி கூட வச்சுக்கிறாங்க. ஒரு நாள் கர்த்தர் என்கிட்ட சொன்னார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பாய் என்பதே உன்மேல் விழுந்த சாபமாக இருக்கிறதுன்னாரு. இப்போ கரெக்டாக புரியுது எனக்கு. என் மேலே ஒரு சாபம் இருக்கு. என்ன சாபம்னா, நான் ஆசீர்வதிக்க. ஆமேன். நெகட்டிவாக வந்தால் தான் பாசிட்டிவாக தெரியுது. ஆமேன். மக்களுக்கு நெகட்டிவாக கொடுத்து நிறைய படம் இருக்குது. அதனால தான் நிறைய எக்ஸாம்பிள் ஏசினார், நெகட்டிவாக பேசினார். ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் கர்த்தருக்கு பயப்படாதவன். எதிர்மறையை பேசி நேர்மறையை புரிய வைக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என் மேலே ஒரு சாபம் இருக்குது. என் மீது ஒரு சாபம் இருக்கிறது. சொல்லுங்க சொல்லுங்க. அந்த சாபம் என்னவென்றால், நான் வாழ்நாள் எல்லாம் என் தகுதிக்கு மீறி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். ஆமென். I'll be blessed in word standard, not in my standard. இல்லாட்டி என்னுடைய பின்னணி, என் பேக்ரவுண்டு இதன் அடிப்படையில் அல்ல, நான் வார்த்தையின் அடிப்படையில், வார்த்தையின் அளவிற்கு நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். அதுதான் 2-3 வாரமாக பேசிகிட்டு இருக்கிறோம். உயர்ந்த எண்ணங்கள் உடையவர்களாய் இருங்கள். இந்த உயர்ந்த எண்ணங்கள் உடையவர்களாய் உங்களை அவரே மாற்றுகிறார். நீங்கள் ஏதோ
செல்ஃப் மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி நீங்கள் உயர்ந்த எண்ணத்துக்கு வரணும்லாம் கிடையாது. அவரே உங்களை உயர்ந்த எண்ணமுடையவர்களாய் மாற்றுகிறார். அதற்காக தேவன் வேலைகளை துவங்குகிறார். முதல் கட்ட வேலை, ஆபிரகாமை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், வானத்தை அண்ணாந்து பார் என்று அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார். நட்சத்திரங்களை எண்ணு. ஆண்டவர், நான் குழந்தை இல்லாமல் இருக்க, நட்சத்திரங்களை எண்ணுனாரு. ஓ இன்ஃபினிட்டி, என்னவே முடியல, இப்படி தாண்டா உனக்கு பிள்ளைகள் இருக்க போகிறது. இவன் ஒரு பிள்ளையை கேட்டுக்கொண்டிருந்தான், தேவனோ நட்சத்திரம் போல. தேவன் அவனை ஆசீர்வதிப்பதற்கு அவனுடைய மைண்டு தேவனுடைய மைண்டா மாறணும்னு விரும்புறாரு. நான் மெட்ராஸ் போகணும்னு நினைக்கிறேன், நீங்க கன்னியாகுமரி போகணும்னு நினைக்கிறீங்க. நம்ம ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு திசையை நினைக்கும் போது ரெண்டு பேரும் வீடு போய் சேர இருவர் ஒருமனப்பட்டால் ஒழிய சேர்ந்து என்ன செய்ய முடியாது, டிராவல் பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவன் இவனை பெரிய லெவலில் கூட்டு போகணுன்னு இருக்காரு. அவன் என்ன சொல்றான், எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சா போதுன்றான். அப்ப சொல்ற, இல்லப்பா நீ நானும் வேற வேற மைண்ட் செட்டில் இருக்க முடியாது. நீ என் மைண்ட் செட்டுக்கு வந்தா தான் நான் இனி என் ஸ்டாண்டர்டில் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஏன்னா உன்னை நான் ஏன் திட்டத்துக்கு கொண்டு போக விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் முதல் முறையாக ஜோசப் பிரின்ஸ் மெசேஜை முந்தானத்து கேட்டேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்டேன். ஜோசப் பிரின்ஸ் மெசேஜ் நான் கேட்டதே கிடையாது. நாட் ஈவன் ஒன் மெசேஜ் கேட்டே கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் கேட்டேன், 3 நிமிஷம் கிளிப்பிங்ஸ், அதனால் கேட்டேன். அவர் சொல்கிறாரு, அண்ணாள் குழந்தை இல்லை, அவள் அழுது அவளுக்கு குழந்தை எல்லாருக்கும் சீக்கிரம் பிறந்துச்சு, அவளுக்கு மட்டும் லேட்டாக பிறந்துச்சு. எலிசபெத்துக்கு லேட்டாக பிறந்துச்சு. சிம்சனோட அம்மா பேர் என்ன, மனோவா அவங்க அப்பா, அவனுக்கு லேட்டாக பிறந்துச்சு. ஆனால் நல்லா கவனிங்க, இந்த லேட்டாக பிறந்தவங்க எல்லாம் சாம்பியனாகவே இருந்தாங்க. அவர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் ஒன்று லேட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்னா பிறக்க போகிறது சாம்பியன் அப்படின்னு. பரவாயில்ல, ஜோசப் கிளப்பலாதான் இருக்கிறாங்க. பார்த்தப்ப அப்படியே அதில் ஜீவன் உள்ள வருது. நீண்ட நாட்களுக்கு முன்பாக அந்த உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை வெளியிலிருந்து நாம் கேட்கிறோம். என்னன்னா பாருங்க, ஆபிரகாம் சொல்றாரு கர்த்தர், நீ வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்கள் என்ன கூடுமானால் என்ன முடியல ஆண்டவர் என்றான். அப்படித்தான் உன்னுடைய சந்ததி இருக்க போகிறது. பூமியின் தூள் மாதிரி இருக்கும், கடற்கரை மணல் மாதிரி இருக்கும், வானத்து நட்சத்திரம். தேவனுடைய எண்ணத்தை பாருங்க. அந்த எண்ணத்திற்கு ஆபிரகாம் வர வேண்டும் என்று விரும்புகிறார். எப்பொழுது வர முடியும்? வானத்தை பூமியும் உடையவர் பேசும்போது, அந்த வானத்தை நோக்கி பார்க்கும்போது தான். வானாதி வானங்களை படைத்த தேவனுடைய எண்ணங்களுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஏன் இவ்வளோ பெரிய வானத்தை வச்சிருக்காரு தெரியுமா? எப்பெல்லாம் உங்க மைண்ட்ல இருந்து 100 ரூபா கிடைக்குமா 200 ரூபாய் யோசிக்கிறீங்க, அப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியே மொட்டை மலர்ந்து விட்டு வானத்தை பாருங்க. அவ்வளோதான். வானத்தை பார்த்த உடனே இவ்வளோ பெரிய வானம், இவ்வளோ பெரிய வானத்தை படைச்சவர் எவ்வளோ அடிங்க சார், இவ்வளோ பெரிய வானத்தை படைச்ச தேவன் எவ்வளோ பெரியவராக இருப்பார். ஒரு முறை சென்னையில் உட்காந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல உட்காந்து அப்படி பார்த்துக்கிட்டு சொன்னேன், அதான் சார் கமல்ஹாசன் வீடு. நான் பார்த்து அதுக்கு பக்கத்தில் ஒரு விஜய் வீடு. எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான பெரிய பெரிய சைஸில் கட்டியிருக்காங்க. இது இங்கே ஒரு வீடு இருக்குது, கொடைக்கானல் ஒரு வீடு, பல இடங்களில் வீடு இருக்காங்க. அப்போ மெதுவும் ஆவியானவன்ட்ட பேசுகிறாரு, ஒரு மனிதனுடைய பவரை அல்லது அவனுடைய ஐஸ்வர்யத்தை எதை வச்சுடா கணக்கு போடுறீங்க பூமியிலன்னு கேட்டார். நிலம் எவ்வளோ வச்சுருக்கிறான்? 5 சென்டில் வீடு கட்டினவன், 50 சென்டில் வீடு கட்டினவன், அந்த எவ்வளோ இடம் அவனுக்கு சொந்தமோ அவ்வளோ பெரிய ஆள். உன் கணக்குப்படி நிறைய இடம் வச்சுருக்கதான் சொந்த பெரிய பணக்காரன்னாலும், அப்படி வச்சுக்கிட்டாலும் பூமியும் அதன் நிறைவும் என்னுடையதுன்னு. உன் கணக்குப்படி நான் பெரிய பணக்காரன்டா, இந்த உலகத்தில் எவனுமே இல்லாத அளவு நிலம் எனக்கு இருக்கு. ஆமேன். இலவசமாக கொடுத்தாரு. இன்னைக்கு பத்திரம் போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் இன்னொரு ஆள்கிட்ட காசு கொடுத்து வாங்கினான், ஆனால் அவன் இன்னொரு ஆள்கிட்ட காசு கொடுத்து வாங்கினான். ஆனால் முத ஒருத்தர் வாங்கினா பாருங்க, அவன் ஓசியாதான் வாங்கினான். தேவன் பெரியவர். தயவுசெய்து இந்த படத்துக்கு கர்த்தர் இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் அவங்க கொண்டு வராரு. சார் ஒரே நாளில் முடிக்க முடியும் சார், ஒரே நாளில் முடிப்பார், ஒரே செக்கில் முடிப்பார், ஒரே நிமிஷத்தில் முடிப்பார், ஒரே நாள் நைட்டில் முடிப்பார். தேவன் சடுதியாய். நேற்று நல்லா இருந்தா நீ செத்துட்டாருன்னா உடனே அதை ஏற்றுக்கிறீங்க. சடுதியா செத்து போனா ஏற்றுக்கிறீங்க, சடுதியா ஆக்சிடென்ட் ஏற்றுக்கிறீங்க, சடுதியா ஹார்ட் அட்டாக் ஒன்றா ஏற்றுக்கிறீங்க, சடுதியா பணக்காரனா ஏற்றுக்க மாட்டேன்.
எதிர்மறையான சடுதியை ஏற்றுக்கொள்கின்ற மனது பாசிட்டிவான நடக்குதா இல்லையான்னு பாரு. சார் நல்லா சார் இருந்தாரு, தின்னு செத்து போயிட்டார் சார். நான் சொல்ல போறேன் சார், சாதாரண ஹோண்டா சீட்ல வந்து இருந்தார் சார் அப்படின்னு போறேன். சார் சாதாரணமாக தான் சார் இருந்தாரு, சாதாரணமாக தான் சார் இருந்தாரு. இன்னைக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களை பார்த்து சொல்றேன், உங்கள் வாழ்க்கையிலே மற்றவர்கள் சொல்ல போகிற நாட்கள் வரும். யோசேப்பை உயர்த்தினார் பாருங்க கர்த்தர். அவனை மறந்த பானபாத்திரக்காரன் பக்கத்தில் இருந்தான். அவனுடைய பேர் என்ன, பாடி கார்டு போத்திபார் அவனும் கூட இருந்தான். எப்பவுமே இவன் கூட இருக்கிறவங்க எந்த 2 பேரு இவன் அசட்டை நினைச்சாங்களோ அந்த 2 பேரும் நிக்க வச்சு அவனை தூக்குனார் கர்த்தர். ஆமென். போத்திபாரோட மனைவி சுலைகா. இந்த போத்திபார் என்பவன் ஒரு பெரிய மெய்காப்பாளன். ஆனா வந்து பயங்கரமான தளபதி. அவன் ராஜாவின் மெய்காப்பாளன் என்று சரித்திரம் சொல்லுகிறது. எவன் அவன் ஜெயிலில் போட்டானோ அவனே இப்போ ஹையர் அஃபீஷியல் ஆயிட்டான். அப்புறம் போத்திபார் வச்சிருக்கிறான். இங்கிட்டு போத்திபார் நிற்கிறார், இங்கிட்டு பானை பார்த்து நிற்கிறான். சொல்கிறான், ராஜா நான் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு மட்டும்தான் என்ன மெனுன்னு நான் சொல்லுவேன், மீதி எல்லாம் இந்த நாட்டில் யோசேப்பு சொல்கிறது மட்டும்தான் அப்படின்ட்டான். காலையில் இட்லிக்கு தேங்காய் சட்னியா தக்காளி சட்னியா இதை மட்டும் என்கிட்ட கேட்டுக்க, மீதி எல்லாம் யோசேப்கிட்ட கேட்டுக்கான்ட்டான். சர்வ அதிகாரமும் ஒரே நாள் இரவில் வந்தது. ஆமேன். ராமேன் கூட வரல, பின்னாடி 1-2 பேர்கிட்ட. ஆமாம் சொல்லுங்க ஆமேன். எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும் இயேசு நாமத்தில். ஹல்லேலூயா. ஆமாம், அப்படியே தொண்டைக்கிட்ட நின்று சொல்லிடாத, ஆசீர்வதிக்கப்பட்டு சொல்லிடாதன்ன மாதிரி. ஆமேன் 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 என்றால் அப்படி ஆகட்டும். இன்னைக்கு காலையில் ஒரு கொரியர் வந்திருக்காரு என்கிட்ட. யார் சார் இருக்காங்க, யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணி போயிட்டாரு. மதியம் ஒரு கொரியர் வந்துச்சு, ஜஸ்டின் யார் சார், நான் தான் உள்ள வந்துட்டான். ஸோ ஒரு கொரியரை வாங்குற கூட நான் ஆமேன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அவன் ஜஸ்டின் நீங்கள் தானே, ஆமேன் நான் தான் அப்படின்னா உள்ள வருது பார்சலு. அமைதியாக இருந்தால் திரும்பி போயிடுவான். ஆசீர்வாதம் அப்படித்தான். வசனத்தை கேட்க கேட்க ஆமேன் சொல்லிட்டே இரு. கையத்தட்ட சிவராமத்தினால் ஆமேன் ஆமேன். அப்படியே ஆக கடவுது, அப்படியே ஆக கடவுது. ஆமேன். உயர்ந்த எண்ணங்களுடையவர்களாக இருங்கள். வானத்தை அண்ணாந்து பார் என்று சொல்லி அவனை உயர்ந்த எண்ணமுடையவனை மாற்றினார். எண்ணங்களை வாக்குத்தத்தங்களோடு லாக் பண்ணினார் தேவன். ஏனென்றால் உங்கள் வாழ்வு வாக்குத்தத்தம் எந்த உயரமோ அந்த உயரத்திற்குத்தான் உயரப்போகிறது. இப்போ நான் கேட்பேன் உங்களை பார்த்து, உங்கள் வாழ்க்கை எந்த உயரத்துக்கு உயரப்போகிறது அப்படின்னு கேட்டோம். நீங்கள் சொல்லணும், வாக்குத்தத்தம் எந்த உயரமோ அந்த உயரத்துக்கு என் வாழ்க்கை உயரப்போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். உங்கள் வாழ்க்கை எந்த உயரத்திற்கு உயரப்போகிறது? கடற்கரை மணல் மாதிரி குழந்தைன்னாரு, வானத்து நட்சத்திரம் மாறினாரு, பூமியின் தூள் மாதிரினாரு. அது வேதாகம வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கடற்கரை மணல் என்பது யூத ஜனங்களை குறிக்கிறது. ஆபிரகாமின் சந்ததி தான் யூதர்கள். அடுத்து பூமியின் தூள் என்பது இஸ்லாமியர்களை குறிக்கிறது. யாரு, நம்ம ஆகாருடைய பையன் பேர் என்ன, இஸ்மவேல், அந்த சந்ததியை குறிக்கிறது. அதுவும் அவனுக்கு பிள்ளை. அடுத்து வானத்து நட்சத்திரம் என்பது இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வந்த கிறிஸ்தவர்களை குறிக்கிறது. அவனுக்கு 3 சந்ததி. ஒன்று சாரால் வழியாக, இன்னொன்று ஆகார் வழியாக, இன்னொன்று இயேசுவின் வழியாக. அவனுக்கு அநேக சந்ததி இருந்தது. ஆனால் பவுல் எழுதும்போது, வேதம் இயேசு சொல்லும்போது, நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆமென். இந்த 3 ஏரியாவை காட்டினார். இன்னைக்கு ஆபிரகாமுடைய கல்லறையிலே யூதர்கள் எங்கள் தகப்பனை என்று அழுகிறார்கள். இஸ்மவேலர்கள் என்ன செய்கிறாங்க, அப்பான்னு அழுகிறாங்க. இதில் வேற இவங்க கிறிஸ்துவையும் வேற 20,000 50,000 பில்லை போட்டு இவங்களும் போய் என்ன செய்கிறாங்க, அப்பா எங்கள் தகப்பனேன்றாங்க. பரலோகத்துலேருந்து ஆபிரகாம் பார்க்குறான். கர்த்தர் சொன்னார், ஒரு பிள்ளை தாழ்ற கட்ட பாடுறா எம்பிட்டு பிள்ளைன்னு.
தேவன் தான் சொன்னதை நிறைவேற்றுவார். பாரு, வானத்து நட்சத்திரம் போல வராயம் பாரு, பாரு கடற்கரை மணல் மாதிரி வராயம் பாரு, இங்கிட்டு பாரு பூமியின் தூள் மாதிரி வராயம் பாரு. ஆபிரகாமின் வாழ்க்கை எந்த உயரத்திற்கு போனது? தேவன் வாயை திறந்து சொன்ன வார்த்தையின் உயரத்திற்கு போனது. என்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய வாழ்க்கையும், என் அருமையான மகளே மகனே, இந்த உலகத்தில் நேற்று என்ன நினைச்சு முந்தானே என்ன நினைச்சு யோசிச்சுட்டு இருந்தீனா அந்த உயரத்தில் நீ வாழ போற. ஆனா வார்த்தை என்ன சொன்னது என்பதை யோசிக்கும் போது நீ அந்த உயரத்தில் பறக்க போகிறாய். ஆகையால் தான் தேவனுடைய பிள்ளைகளை வேதம் கழுகு என்று சொல்லுகிறது. கழுகுனா என்ன அர்த்தம்னா above all, எல்லாத்துக்கும் மேல. காக்கா குருவிலாம் ஏரியாக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கும், கழுகு மட்டும் அப்படியே மேல சுத்திக்கிட்டு இருக்கும். ஒருத்தர் எழுதுறான், மழை பெஞ்சா எல்லா பறவையும் நனையுமா, கழுகு மட்டும் நனையாது. ஏன்னா எல்லா பறவையும் மேகத்துக்கு கீழே பறக்குது, கழுகு மட்டும் மேகத்துக்கு மேல பறக்குது. கழுகு வந்தா ஃப்ளைட்டே பயப்படுறாங்க. ஆமேன். அப்ப நம்ம யாரு? கழுகு. எல்லா பறவையும் இப்படிதான் பறக்கும், கழுகு மட்டும் அப்படியே பறக்குது. என்ன சார், அலட்டிக்கவே அலட்டிக்காது. கழுகு ரெக்க அடிச்சு நீங்க பார்க்க முடியாது சார். ஏதோ இந்த பூமிக்கு ஸ்டாண்டர்டுக்கு வரும்போது தான் அடிக்குது. எந்திரிச்சிருச்சுன்னா கழுகை பற்றி படிங்க, நிறைய மேட்ரு உங்களுக்கு வரும். நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதில் ஒன்று படிச்சு நம்ப மாட்டீங்க. ஒரு முறை கழுகு இப்படி சட்டை ஹைட்லேருந்து நல்ல ஹைட்டில் போயிட்டு அப்படின்னு அடிச்சிச்சுன்னா 450 கிலோமீட்டர் அப்படியே போயிட்டே இருக்குமா. 450 கிலோமீட்டர்ஸ் அப்படியே போயிட்டே இருக்குமா. அது வேலை வாழை வச்சு டைரக்ஷனை மட்டும் தான் மாற்றணும். அது இறங்கணும்னா அந்த லேயராக இருக்கும் பாருங்க. அந்த ஃபெதர்ஸ் வந்து 2 அடுக்கு 3 அடுக்கு இருக்கும். அதில் ஃபஸ்ட் அடுக்கு தூக்குனா அப்படியே ஒரு 10-200 ஃபீட் இறங்கும், 10-100 ஃபீட்டு. அடுத்து அப்படியே தான் ஃப்ளைட்டை அமைச்சிருக்காங்க. எப்போ இறங்கணுமோ அப்போ சைடில் இருக்கா. நீங்கள் பாருங்கள், ஜன்னல் பக்கம் உட்காந்துருக்கும், விண்டோ வழியாக நீங்கள் பாருங்கள் தெரியும். என் அன்புக்குரியவர்களே, இந்த கழுகு அப்படி போயிட்டுருக்கும். பதறாத வாழ்வு, சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். எழுதியவர் உண்மைக்கே தீர்க்கதரிசிதாயா. ஆமாம், எதிர்காலத்தில் பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். இன்னைக்கு அங்கே தான் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க சார். அநேக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எழுதினார்கள், வாழவில்லை. ஆனால் இந்த தீர்க்கதரிசி எழுதிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நமக்கு பரிசாக தேவன் அருள்வார். என்ன சொல்ல வரேன்னா, உயர்ந்த எண்ணங்கள் கழுகை போல. உங்கள் உயர்வு உங்கள் பலத்தை சார்ந்ததல்ல, உங்கள் பலத்தோடு தொடர்புடையது அல்ல. உலகத்தில் பலத்தை வச்சுதான் வாழ்க்கை. அது உலகம். உலகத்து வந்து வேற கிங்டம், அங்க வேற சட்டம். தேவனுடைய ராஜ்யம் வேற ஒரு ராஜ்யம், இங்கு வேறொரு சட்டம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஊருக்கு ஊர், நாட்டுக்கு நாடு சட்டம் என்ன செய்யுது? மாறுது. இந்தியாவில் லெஃப்டில் ஓட்டுறாங்க வண்டியை, ட்ராக்கு. அமெரிக்காவில் ரைட்டில் ஓட்டுறாங்க ட்ராக்கு. இங்கே வந்து சுவிட்சை கீழே போடுறாங்க, பிரிட்டிஷ் கீழே போடுறாங்க, அமெரிக்கன்ஸ் மேலே போடுறாங்க. என் அன்புக்குரிய சுவிட்சு கூட மாற்றி தான் போடுறாங்க சார். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எப்படி உலகத்தில் இருக்க அந்த சட்டத்தை கிங்டம் ஆஃப் காடுக்குள்ளே கொண்டு வர முடியும்? இங்கே வேற சட்டம். இங்கே உங்கள் உயர்வு உங்கள் பலத்தை சார்ந்ததல்ல, உங்கள் சம்பாத்தியத்தை சார்ந்ததல்ல, அது தேவனுடைய திட்டத்தை சார்ந்தது. அவர் எந்த அளவு திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த அளவு நான் உயரப் போகிறேன். அதாவது தேவனுடைய வாக்கு தத்தம் எந்த உயரத்தில் இருக்கிறதோ அந்த உயரத்தில் தான் என் வாழ்க்கை இருக்க போகிறது. உள்ள வாங்குங்க, உள் வாங்குங்க. ஆமென். வார்த்தை காதுகள் வழியாக, மாம்சத்தின் வழியாக, ஆத்மாவின் வழியாக ஆவிக்குள்ளே கடந்து செல்லட்டும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கை வாக்கு தத்தத்தின் உயரத்தில் தான் இருக்கும். இருக்கும் இருக்கும். தேவன் வந்து பயங்கரமான ஆளாங்க. அவர் வரும்போது ஒரு மேட்டரை யோசிச்சுக்கிறேன். ஒரு ஆள்கிட்ட உனக்கு வந்து ஒரு 37 வயசுல தரேன், 35 வயசுல தரேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஒரு 20 வயசில் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னது அவனுக்கு 25 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன நினைக்கிறோம், வார்த்தை நிறைவேறலன்னு. அப்போ கர்த்தர் எனக்கு அதை காட்டுறாரு. 20 வயசில் தரேன்னு ஒருத்தன் சொல்லிட்டு அவன் 23 வயசு ஆகி போச்சு. அப்போ கர்த்தர்கிட்ட இப்போ என்ன ஆண்டவரே 20 தரேனே 23 ஆயிடுச்சு அப்படின்னா, இல்லையே அவன் 20லாம் இருக்கான்றார்.
என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, அவர் 20ல் தரான்னு சொன்னனால அவன் ஏஜ், அவனுடைய செல்லு, அவனுடைய எல்லாமே 20ல் நிற்குமா அப்படியே. அதனால் அவர் பதறாமே இருப்பார். அவர் வார்த்தை நிறைவேற வரைக்கும், செங்கடல் எப்படி வந்து ஜனங்கள் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து அடுத்து இவங்க வந்து மூடிச்சோ, அப்படி வார்த்தை நிறைவேற வரைக்கும் எல்லாம் அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட சராசரம் காத்து கொண்டு இருக்கும். அவர் வார்த்தை சாதாரணமானதல்ல. அவர் வார்த்தை அண்ட சராசரம் இயக்குகிறது. இந்த பூமியில் இருக்க கோடிக்கணக்கான, பில்லியன் கணக்கான, ட்ரில்லியன் கணக்கான வெயிட் இருக்கிற வந்து என்ன சொல்ல, டன்ஸ் வெயிட் இருக்கிற இந்த பூமியில் இருக்கிற பொருட்களை தாங்கி கொண்டு இந்த பூமி அந்தரத்தில் அப்படியே நிற்கிதான். எதுக்கு? நான் ஒரு வார்த்தையில் நில்லுன்னு நான் அப்படி நின்றுக்கிட்டே இருக்கான், சுத்து நான் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கான், பெருகட்டும் நான் மீன் பெருகிட்டே இருக்கான். டெய்லியா சொல்லிட்டு இருக்காரு. ஒரு தடவை தான் சார் சொன்னார், மீன்கள் பெருகட்டும்னாரு, பெருகிட்டே இருக்கு. ஒரு வார்த்தை உன்னை பார்த்து சொல்லுவார் என்றால், ஆமேன், ஒரு வார்த்தை சொல்லுவாரானால், நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் இன்னும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பார் என்றால், என் வாழ்க்கை அந்த இடத்திலே வந்து நிற்கும். அது வெறுமையா திரும்பாதான், முடிச்சிட்டு தான் திரும்புமா. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் வார்த்தையை மேலே வைத்திருக்கிறார் தேவன். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம், போறதுக்கு முன்னாடியே சொல்றாரு, நீ விட்டு வந்த தேசத்தை போல அல்ல. ஆமென் சொல்லுவோம். போன வாரம் பார்த்தோம், அங்கே உன் காலால் நீர் பாய்ச்சினாய். அதாவது உன் ஆசீர்வாதம் உன் காலோடு தொடர்புடையதாக இருந்தது. இன்னும் புரியுது போல் சொல்ல வேண்டும் என்றால், அங்கே உன் ஆசீர்வாதம் உன் உழைப்போடு சம்பந்தப்பட்டது, உன்னுடைய முயற்சியோடு சம்பந்தப்பட்டது. இப்பொழுது நீ சுதந்திரிக்க போகிற தேசம் உன்னுடைய காலோடு தொடர்புடைய தேசம் அல்ல, அது வானத்து மழையை பெறுகிற தேசம். இங்கே உன்னுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய முயற்சியோடு தொடர்புடையது அல்ல, தேவனுடைய மனதோடு தொடர்புடையது. ஆமென். அநேக அற்புதங்கள் சுயபலத்தில் நிற்கிறது. ஆகார் தண்ணீர் இல்லாமல் அழைந்த போது யாராச்சும் ஒருத்தர் வேகமா போய் மினரல் பாட்டில் உடைச்சு இந்தாங்கம்மா குடிங்கம்மா தண்ணின்றதா, ஒரு மிகப்பெரிய அற்புதம் அங்கே என்ன செஞ்சிருக்கும்? ஸ்டாப் ஆயிருக்கும். மனிதர்கள் உதவி இல்லாத போதுதான், where man's disappointment there is God's appointment. அங்கே தேவன் வராராம், ஒட்டச்சிட்டு வராராம். ஒருத்தன் ஜெபிச்சிட்டான்னா வானத்தையே குலுங்கி அசைகிற மாதிரி இறங்குறாராம் தேவன். பைபிள் சொல்லுது, பூமியின் அஸ்திபாரங்கள் அசைந்ததுன்றான். அப்ப நம்ம வார்த்தைக்கு என்ன பவர் இருக்கு பாருங்க. சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டதுன்றான். என் பையன் கூப்பிட்டான்டா, கட்டுங்க சார் கதவை. எவ்வளவு பெரிய தேவன். நீ போயிட்டு இறங்கும் ஐயான்னு இருக்கிற. நீ சுதந்திரிக்க போற தேசம் வானத்து மழையை பெருகிற தேசம். அதாவது தேவனுடைய ஈவோடு தொடர்புடையது, தேவனுடைய தாராளமானதோடு தொடர்புடையது. அடிச்சா ஒரு மலையில ஒரு சிட்டியவே குளிரப்படுறார் பாருங்க. எப்பேற்பட்ட தேவன். தேவனுடைய ஈவு என்னன்னா, அடிச்சிச்சு மழை. இப்ப பாருங்க, நல்லோர் மீதும் தீயோர் மீதும் அடிச்சார். ஜெனரஸ் காடு. உன்னோடு பேசுகிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தாயானால் அடி. எவ்வளவு பெரிய அடி! இதெல்லாம் பயங்கரமான ஒரு தாக்குதலுங்க. அந்த அம்மா சொல்லுது, நீங்கள் எப்படி அந்த தண்ணி சொல்கிறாரு, நான் உங்க கூட பேசுகிறவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? தேவனுடைய ஈவையும் அந்த பேச வர்றாரு. நான் எவ்வளோ தாராள மனசுடையவன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா அப்படின்றார். ஜெபிக்க போகிறவர்கள் தேவன் எவ்வளவு தாராள மனதுடைய என்பது, அவர்கிட்ட பேச போகிறவங்க அவர் எவ்வளவு தாராள மனதுடைய என்பதை தெரிந்திருக்க வேண்டும். எதிர்மறையான நேரங்களிலும் அவர் சொன்னதையே நினைத்து கொண்டிருங்கள். அப்படி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் எது நடக்கும்? அவர் சொன்னது மாத்திரம் நடக்கும். எடுத்துக்காட்டு, லாசரு இறந்து போனான். இறந்த உடனே அடக்கம் பண்ணிட்டாங்க. எல்லாம் முடிச்ச உடனே இயேசு கிறிஸ்து வராரு. இவர்கள் எதிர்மறையான மனநிலையில் இதையே சிந்திச்சுக்கிட்டு இருந்தப்ப இவங்க மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் பெரிய கவலை என்னன்னா, அடக்க ஆராதனைக்கு நீங்க வரலையே. அவர் சொல்றாரு, நமக்கு அடக்க ஆராதனையே கிடையாது, நம்ம உயிர்ப்பிக்கிற ஆராதனை மட்டும்தான்றாரு. அடக்க ஆராதனை நீங்க வரலையே. இன்னொருத்தி கூட பரவாயில்ல, யாரு? மார்த்தாள். மரியாள் அப்படி பேசல. எப்பவுமே ஓவரா ஜெபிக்கிறவங்க இப்படித்தான் பேசுவாங்க, அறகுறையா தான் பேசுங்க. இந்த சாதாரண குழந்தை மாதிரி இருக்காங்க பாருங்களேன். அது சொல்ல, நீர் இங்கே இருந்திரியானால் என் சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டார்? மரித்திருக்க மாட்டான்.
காலம் என்ன செஞ்சிருச்சு? கை மிஞ்சிருச்சு. அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று நான் உனக்கு. கை தட்டுங்க. அங்கதான் நிற்கிறாரு. வேர்டு 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 வேர்டு. இன்னைக்கு 1000 பிரச்சனைகளோடு உட்கார்ந்து இருக்கிறாய். ஒரே ஒரு கேள்வி தேவன் கேட்கிறார், நான் உனக்கு சொல்லவில்லையா? உன் தொழிலை எங்க கொண்டு வர நான் உனக்கு சொல்லலையா? உன் பிள்ளையோட படிப்பை எங்க கொண்டு வர நான் உனக்கு சொல்லவில்லையா? உன் எதிர்காலத்தை எப்படி கொண்டு வர நான் உனக்கு சொல்லவில்லையா? எதற்காக சூழ்நிலையை பார்க்கிறாய்? உன் எண்ணங்கள் வார்த்தையோடு லாக் பண்ணப்படட்டும். அது எங்க இழுத்துட்டு போதும் அங்க போகட்டும். இந்த காலையில் சாயந்தரம் நான் வரும்போது ஒரு ஒரு மனதில் ஒரு விஷன் என்னன்னா, இந்த ட்ரக்கு இதில் குட்ஸ் வண்டி இருக்குல்ல, குட்ஸ் தானே அது. இது எங்கே போகுது? இது வந்து தண்டவாளத்தில் இப்படி நிற்கிது. இந்த பக்கம் சென்னை இருக்குது, இந்த பக்கம் நாகர்கோவில் இருக்குன்னு வச்சுக்கோம். இது எங்கே போகுது? நல்லா பாருங்கள். அந்த இன்ஜினோட எந்த இன்ஜினோட இந்த குட்ஸை எல்லாம் என்ன செய்கிறாங்க? இணைக்கிறாங்களோ அந்த இன்ஜின் எங்கே போகுதோ அங்கே தான் இந்த குட்ஸு போகுது. கர்த்தர் சொன்னார், உன் எண்ணங்கள் எங்கே போகுதோ அங்கே தான் வாழ்க்கை போக போகிறது. அது அப்படியே இழுத்துக்கிட்டே போகும் பாருங்க, இழுத்துக்கிட்டே போகும். ஆமேன். நான் வீணா போவேன் வெட்டியா போவேன், வீணா போவேன் வெட்டியா போவேன்னு சொல்லிகிட்டே இருந்தா, ஆமாம், அந்த என்ஜின் அப்படியே இழுத்துக்கிட்டே போகும். ஜங்கட ஜங்கட ஜங்கன் போயிட்டு இருக்கும். நான் நல்லா இருப்பேன். எனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் உருவாக்குறவன் மடியிலே வெடிக்குமியா என்று நான் சொல்லுவேன் என்றால், என் வாழ்க்கை அது மாத்திரம்தான் நடக்கும். ஆமேன். தோத்து போனவனுக்கே சோறு வரலன்னா ஜெயிச்சுக்கிட்டு நமக்கு எப்படி சோறு வரும்? 10 வருஷமா தோத்தாலும் மறுபடியும் டைனமைட் குச்சிகள் எடுத்து வெடிகுண்டு செய்வதில் நீ வந்து இதாக இருந்தா, அப்போ எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டு இருக்க நம்ம. என்னாலும் வெற்றி என்றாங்க. அப்போ ஏசு அந்த இடத்துக்குள்ளே வந்த உடனே எங்கே வந்து இப்படி செத்தான், வந்து வந்து எந்த டாக்டரை பார்த்தீங்க, அப்படி பண்ணீங்களா இப்படி பண்ணீங்களா, ஒன்றுமே கேட்கல. வந்த உடனே நான் உனக்கு என்ன சொன்னேன்னு கேட்டார். கையை தட்டுங்க சார். ஆமேன் ஆமேன் ஆமேன். நான் உனக்கு என்ன சொன்னேன்? இப்போ பக்கத்தில் ஒருத்தர் உங்களை வருத்தத்தோடு உட்காந்துருக்காருல்ல, அப்படியே திரும்பி சொல்லுங்க, அவர் உங்களுக்கு என்ன சொன்னார்? ஒரு பெரிய கப்பல் தாறுமாற ஆடிக்கிட்டு இருக்கு. கப்பல் சேதமே அல்லாமல் பிராண சேதம் வராது அப்படின்னு ஆடிட்டு இருக்கு. என்ன சார் நடக்க போகுதுன்றாயே? பவுல் காலையில் இருந்து சொல்றான், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும்ன்றான். சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, நட்சத்திரம் இல்லை, காற்று அடிக்கிறது, மழை பெய்கிறது. இனி உயிர் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. ஆனால் இயேசு முந்தின நாள் இரவு அவனுக்கு தோன்றுகிறார். ஆவியானவர் நிறைய இடத்துல பேசுறாரு. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து, நான் ஆராதிக்கிறவரும் என்னை ஆட்கொண்டவரும் ஆகிய, அங்கிருந்தா வருது ஆட்கொண்டு, அப்படி தருங்குது, ஆட்கொண்டவரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்று இரவு எனக்கு தரிசனமாகி சொன்னாராம், உன் தலைமுடி 1 கிலோ விளாடுறான்னு. என்ன சார் மனுஷன் கிளியோதோன்றாங்க. அப்படின்னா வந்து அவர் மினி சுனாமின்றாங்க. அடிச்சு தகர்த்துக்கிட்டு இருக்கு, சூரியனே மறைக்கிற மாதிரி வலை நிற்குது. அவர் சொன்னார், முடி கூட கிளவுடாரா, எங்க இருக்கிறாரு, நான் எங்க இருக்கிறேன். அந்த வார்த்தையை கேட்ட உடனே பவுலுடைய எண்ணம் அப்படி அதோட லாக் ஆகி, அந்த அலை எவ்வளவு உயரத்திற்கு இருக்கிறதோ அதை விட உயரத்திற்கு பவுல் இருந்துருச்சுன்னா. தயவு செய்து வார்த்தையில் இணைக்கப்படுங்கள். ஏனென்றால் உங்களை மேலே இழுத்து செல்லுகிற ஒரே உந்து சக்தி தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. வார்த்தை மாத்திரமே. வேற எதுவும் உங்களை அந்த உயரத்துக்கு கொண்டு போகவே முடியாது. வார்த்தையோடு இணைக்கப்பட்டவர்கள் என்னைக்கும் அவன் மேகத்துக்கு மேலே தாங்க பறந்துக்கிட்டு இருப்பான். நோட்டு போடுங்க, கர்த்தர் சொன்னது எழுதி வைங்க. எனக்கு சொன்னபடியே நடக்கும்னா, சூழ்நிலைகள் பொருளாதாரத்திற்கு செழிப்பிற்கு சாதகமாக இல்லாமல் இருந்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களோடு உங்கள் எண்ணங்கள் இணைக்கப்பட்டு இருக்கட்டும். சூழ்நிலைகள் பொருளாதார செழிப்பிற்கு சம்பந்தம் இல்லாமல் எதிர்மறையாக இருந்தாலும் உங்கள் எண்ணங்கள் தேவன் கொடுத்த செழிப்பான வாக்குத்தத்தங்களோடு இணைக்கப்பட்டு இருப்பதாக. செழிப்பு முதலாவது எண்ணங்களுக்குள் வரும்போதுதான் வாழ்க்கைக்குள் வருகிறது. என்ன சொல்ல வரேன்னா, be locked with the promise of God. அருமையும் மகாமேன்மையுமான வாக்குத்தத்தங்கள்.
நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உனக்கு சொல்லவில்லையா? இந்த இடத்துல இருக்கிறாரு பவுல் சொல்ற, எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும். எல்லா இடத்துலயும் வேர்டு தான் மேல நிக்குது பாருங்க, அது எல்லாத்தையும் மாத்திரும். இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை மரியாதை நோக்கி, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். யோசாபாத் சொல்றார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? டாக்டர் என்ன சொன்னார், வக்கீல் என்ன சொன்னார், சூழ்நிலை என்ன சொல்லுச்சு, பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நான் உனக்கு என்ன சொன்னேன் அது மட்டும்தான் நடக்கும். அழகா எழுதினார். ஞானிகளுடைய ஞானத்தை அவமாக்கி குறி சொல்லுகிறவர்களே குறியை என்ன செய்வாராம், அபத்தமாக்குவாராம். அதாவது சயின்ஸ் வேர்ல்டுனாலும் சரி இல்லை ஸ்பிரிட் வேர்ல்டுனாலும் சரி, எது என்ன சொன்னாலும் அடித்து தகர்த்து தம்முடைய ஊழியக்காரனின் வார்த்தையை நிலைப்படுத்துவாராம். புரியுதா சார்? ஆமென் ஆமென். நாட்டு பிரதமர் சொன்னதை நீங்க சொல்றதுக்காக மாற்றுவாராம் தேவன். அப்படி என்றால் இந்த நாட்டின் உங்களுடைய ஆலோசனைகள் சட்டங்களாய் மாறும். வரும் நாட்களிலே உங்கள் ஆலோசனைகள், 15 வருடங்களுக்கு முன்பாக ஒருத்தர் என்னப்பா தலையில கழித்து சொன்னார், உங்கள் ஆலோசனைகள் தேசத்தின் சட்டங்களாய் மாறும். நீங்க சட்டம் போட வேணாம் சார், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு போவீங்களா, இனிமேல் இப்படி தான் இருக்கணும்னு. அதுதான் யோசேப்ட்ட சொன்னான், அவன் ஆலோசனை சொன்னான், சட்டமாக்கினான். பெரிய தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். எண்ணங்கள் உயர்வானதாக இருப்பதற்கு எளிமையான வழி வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருப்பது. வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருங்க, அது எந்த உயரத்துக்கு தூக்கிட்டு போகணுமோ அது உங்களை தூக்கிட்டு போயிடும். தேவனுடைய வார்த்தையோடு தொடர்புடைய எண்ணமுடையவர்கள் மனித உயரங்களுக்கு அப்பாலான உயரங்களில் நடக்கிறார்கள். அவங்க மட்டும் அந்த அந்த ஹைட்ல நடந்துகிட்டு இருப்பாங்க. சங் சங்னு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஸோ இந்த வார்த்தை நீங்கள் கனெக்ட் பண்ணப்படும் போது எதிர்மறையான சூழ்நிலையில் இந்த வார்த்தை தடுத்து அதை ஆட்கொள்ளுகிறதா. அதான் பைபிள் வசனம் சொல்லுது, உம்முடைய வசனம், உம்முடைய சத்தியம் எனக்கு கேடகம். பி கனெக்டட் வித் த வேர்ட் ஆஃப் காட், ரிட்டன் வேர்ட் ஆஃப் காட். அதான் நீங்கள் நான் பேசுகிறேன் கொஞ்ச நேரம். அன்புக்குரியவர்களே, ஒரு குட்ஸு வண்டி இல்லாட்டி ஒரு ட்ரக்கு எப்படி என்ஜினோட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அது எங்கே போகுதோ அங்கே தான் அந்த குட்ஸ் எல்லாமே போகும். அப்படித்தான் உங்கள் எண்ணங்கள் லோடு உங்கள் வாழ்க்கை தொடர்புடையதாக இருக்கிறபடினால் அந்த எண்ணங்கள் எங்கே போகுது அங்கே தான் வாழ்க்கை போகும். அதனால் அந்த எண்ணங்கள் போகிற வழி தான் வாழ்க்கை போகும்ன்றனால எண்ணங்களை விட்டிங்கன்னா அது தவறான இடத்துக்கு கொண்டு போயிடுது. அதனால் எண்ணங்களை எங்கே மாற்றுறீங்க, நீங்கள் வாக்குத்தத்தத்தோட லாக் பண்ணுறீங்க. அப்போ வாக்குத்தத்தம் எங்கே போகுதோ அங்கே உங்கள் எண்ணம் போகுது. எண்ணம் எங்கே போதோ வாழ்க்கை அங்கே போகுது. ஆமென் சொல்லுவோம். A man is designed by the input informations. ஒரு மனுஷன் யாருன்னா அவனுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அவன் தான் மனுஷன். அவன் அந்த ஸ்டாண்டர்ட்லாம் வாழ்வான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார் நான் 1994 உடனே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நான் உடனே அடுத்த செட்டு ஃபுல்லாக இன்ஜினியரிங் டாக்டர் நான் அடுத்து ஃபுல்லாக டாக்டர். இப்போ நீட்டுன்றாங்க. ஆமாம் நீட்டு அடுத்த ஷார்ட் இப்படியே மாறி அந்த நேரத்தில் ஆனால் பல டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ஆளே இல்லாமல் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சில டிபார்ட்மெண்ட்லாம் சொல்லி 50,000 ரூபா 60,000 ரூபா, நான் சொல்கிறது 40,000 ரூபா சம்பளம்லாம் 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் இது. அந்த அந்த கோர்ஸ்லாம் அவன் எடுக்கிறது இல்லை, படிக்கிறது இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு 10 பேர் அப்படியே விசிறி வீசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வேலையும் வராது. மாதத்தில் 2 வேலை இந்த உணவு பொருள் பகுப்பாய்வு மையம்னு போடுறாங்க பார்த்தீங்களா, அங்கே போய் பார்த்தீங்கன்னா அப்படி விசிறிச்சுட்டாங்க. ஆனால் சம்பளம் எவ்வளோ கேட்டிங்கன்னா எல்லாம் 60,000 50,000. லைப்ரரியன் போட அவர் பாட்டுக்கு மூணு தூக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் 20,000. இதுக்கெல்லாம் அவன் படிக்கிறதே கிடையாது. இவன் எப்போவுமே அப்படியே பரபரப்பாகவே ஒரு வேலையை செஞ்சு ரத்தம் சதை எலும்பு. பரவாயில்ல, உங்களுக்கு அந்த அழைப்பு இருந்தால் நீங்கள் செய்யுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமாம், நான்லாம் தூங்கிட்டு போய் பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா டாக்டர். அந்த அம்மா டாக்டர்னால நான் தூங்க முடியாது சார். நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் பெல் அடிப்பாங்க. பிள்ளை டாக்டர்மான்னு கத்துவாங்க. அந்த அம்மா நீ யாரும் கதை திறக்க மாட்டேன். கத்திக்கிட்டு இருக்கிறதுல போய் நானே கூட்டு வைத்தியம் பார்த்துடலான்ற அவளுக்குலாம் யோசிச்சிருக்கேன். அப்போ அப்படியே யோசிச்சு என்னடா அது நிம்மதியாக தூங்க முடியல. இப்போ கர்த்தர் சொன்னார், நீ +2 படிக்கும்போது எத்தனை தடவை டாக்டர் கேட்டுருக்கேன், இப்போ தெரியுதா உடனே நான் டாக்டர் ஆகலாம். ஆண்டவர் அப்படியே முழங்கால் போட்டுருவேன், கொடாபடி ஸ்தோத்திராண்டு, நீங்கள் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கேன். ஆனால் சிலருக்கு அந்த அழைப்பு இருக்கிறது.
அவங்க செய்யலாம். இப்போ இன்றைக்கி வந்து நான் விசுவாசியாக இருந்தாலும் லீவை போட்டிருப்பேன், சத்தியம் லீவை போட்டிருப்பேன். ஆனால் என்ன பண்ணுற, பிரசங்கி ஆகி போயிட்டோம். இன்றைக்கி நான் எந்த வேலையில் இருந்தால் லீவ் போட்டிருந்திருப்பேன், எந்த வேலையில் இருந்தால் லீவ் போட்டிருப்பேன். ஆனால் இந்த வேலையில் நான் லீவு போட முடியாதபடிக்கு அந்த சந்தோஷத்தை விட ஒரு அதிகமான சந்தோஷத்தோடு, இதை நான் சீரியஸாக சொல்கிறேன், கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தேன், பிரசங்கம் பண்ணுறது சந்தோஷமாகிடுச்சு, அப்படியே கிளம்பி வந்துட்டேன் நான். எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ பேர் கூடி இருக்கிறோம்னா அப்படியே வீட்டு பக்கம் உட்காந்து ஜன்னல் பக்கம் கும்புன்னு அனுபவிக்கலாம். ஆனால் அதை விட ஒன்றை அனுபவிக்கணும் தான் வந்திருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் மேட்டர். தேவன் எப்பவுமே இந்த உலகத்தில் எல்லா என்டர்டெயின்மெண்ட்டை விட மேலான என்டர்டெயின்மெண்ட் அவர். ஆமென், ஆமென், ஆமென். வார்த்தை என்பது நம்மை வானளாவிய உயரத்துக்கு அள்ளி செல்லுகிறது. எழுதப்பட்ட வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கைக்கு என்னவா இருக்குதான், கேடகமாக இருக்கிறது. இன்னைக்கு அதான் உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். என் அன்புக்குரியவர்களே, அதாவது உங்கள் எண்ணங்கள் வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் எண்ணங்கள் வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருந்தது, எழுதப்பட்ட வார்த்தையின் மீது இணைக்கப்பட்டிருந்தது. அதை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். அதனால தான் அவருடைய வாழ்க்கையில் பாருங்க, தாறுமாற அற்புதங்கள் நடந்துச்சு. தேவன் அவரை பரிசுத்த ஆவியால் மட்டுமல்ல வல்லமையினாலும் நிரப்பியிருந்தார். ஏன் அவர் எண்ணங்கள் ஆல்வேஸ் கனெக்டட் வித் தி வேர்ட் ஆஃப் காட். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 1 to 13 வரை வாசிப்போம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால். தெரிஞ்ச பகுதி அப்படின்னு என்னைக்குமே நம்ம அசால்ட்டா வந்து வாசிக்க கூடாது, அசால்ட்டா போகக்கூடாது. எப்பவுமே தேவன் தெரிஞ்ச விஷயம், இப்போ ஏதாவது ஒரு தெரியாத விஷயம், எப்பவுமே தேவன் எப்பவுமே வந்து வரும்போது ஏதாவது ஒன்றை நமக்கு பேசி நம்மளுடைய வாழ்க்கையில புதிதானவைகளை பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். ஓகே, வாசிமா. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். அப்பமாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, அவர் அதற்கு பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும், தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். It is written. இது எழுதியிருக்கிறதே. இந்த ரெண்டு இந்த அவருடைய சோதனையில் அவர் பேசின வார்த்தை எழுதியிருக்கிறதே அப்படின்னா என்ன அர்த்தம்? எழுதி இருந்தா வாழ்க்கையில நடந்து ஆகணும்னு அர்த்தம். பிசாசு உங்கள்கிட்ட சொல்லுவான், நீ வந்து வாழ்க்கையில தரித்திரத்தை நோக்கி தான் போற அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொல்லணும், அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் என்று எழுதி இருக்கிறது. நீதிமானுடைய பாதை நண்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. He was not waiting for the spoken word, he uttered the written word. ஆவியானவர் என்று சொன்னாரு, யாராச்சும் என் தலையில கையை வச்சு ஒரு ப்ராஃபஸி வரும்னு எதிர்பார்த்து, அல்ல இந்த வசனம் எனக்கு சொந்தம் வந்தானா அப்படின்லாம் தேவன் எதிர்பார்த்து அந்த இடத்துல வந்து காத்திருக்கல, எழுதியிருக்கல, அப்ப அது எனக்கு தான். ஆமென். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த வேதத்தில் எழுதி இருந்தால் அது உங்களுக்கு தான். அவ்வளவுதான். எழுதி இருக்கிறதே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஒரு ஸ்போக்கன் வேர்டுக்கே வெயிட் பண்ணல, ரிட்டன் வேர்டு போதுமானது. நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து ரேமா வேர்டு வேணுங்க, அப்ப லோகாஸ்லாம் வேண்டாமா? லோகாஸே போதுமானது. இன்னைக்கு நான் பேசுறேன், வாட் இஸ் ரேமா, வாட் இஸ் லோகாஸ், what is the use of rhema, what is the use of logos?
அப்புறமேட்டு வந்து when should be used the ramic word, and when should be used the logos, written word. இங்க பாருங்க, அவர் ரிட்டன் வேர்டை மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. எழுதியிருக்கு எழுதியிருந்தா போதுமையா? ஆமென் சொல்லுங்க. ஒரு பையன் நான் உன்னை லவ் பண்றேன் லவ் லெட்டர் எழுதிட்டான் ஒரு பொண்ணுக்கு. உடனே அவங்க அப்பன் கையில் சிக்கிருச்சு, அப்பா கையில் சிக்கிருச்சு. இந்த மதுரை பாசை நம்மளை போட்டு கொண்டுகிட்டே இருக்கு. அந்த லெட்டரை கொண்டு நேரம் அவங்க அப்பா கையில் கொடுத்துட்டான். அவங்க அப்பா டக்குன்னு பார்த்தா, நான் உன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன், வந்து நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, வர 8ஆம் தேதி நீ வந்துட்டுனா நம்ம என்ன செஞ்சிடலாம், ஓடி போயிடலாம், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, சும்மா எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இது எங்கே நடந்ததோன்னு பார்த்துக்கிட்டு சில கேட்குற பார்த்தா ரொம்ப அப்படி இப்படின்னு எழுதிக்கணும். அவங்க அப்பா கையில் பார்த்து ஃபுல்லாக படிச்சிட்டார். இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணியிருப்பான் பையன். இங்கே 2 கனெக்ஷன். என்ன கனெக்ஷன்? என்ன செல்வா, அது என்ன லிங்க்கு? டூயல். இது மேலேயும் எடுக்கலாம் கீழே எடுக்கலான்னு இருக்கும்ல ஃபோனு. நம்ம இதுக்கு ஆஃபீஸ்க்கு வச்சு கொடுத்தீங்களா அந்த மாதிரி? இன்டர்காம் மாதிரி இருக்குது. அப்போ ஃபோன் அடித்தோன்னே அவங்க அப்பா எடுத்துட்டார். அப்பா எடுக்கிறதே அந்த பொண்ணு எடுத்துருச்சு. 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கேன், அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. கடைசியில் ஃபோனை வைங்க, நீங்கள் வைங்க, நீ வைங்க, நீ வைன்னு மாறி கடைசியில் அப்போ 2 பேரும் வைக்கல, உங்களை நான் கொல்ல போகிறேன்டா, பில்லு நான் கட்டிக்கிட்டு. அந்த மாதிரி இவர் கையில் கிடச்சி அவன் நேரம் அவனை சட்டையை பிடிச்சி ஏற்றி பிடிச்சி, வாடா என்ன என் பொண்ணை பற்றி இப்படிலாம் எழுதியிருக்கிற, என் பொண்ணை வந்து நீ வந்து லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு எழுதுறேன், கூட்டு போய் கல்யாணம் கட்டிருக்கு அப்படின்னு சவுண்டை கொடுத்தோன்னே பையன் சொல்கிறேன், சார் அது எனக்கு தங்கச்சி மாதிரி சார் வந்து அப்பெல்லாம் நினச்சதே இல்லை சார், உங்களுக்கு ஒரு பொண்ணு வர இருக்கா, என்ன சார் இவ்வளோ சொல்லலை அப்படி இப்படின்னா. நான் அப்படி நினைக்கவே இல்லைன்னா அவர் என்ன செய்வார், சப்புன்னு ஒரு அறையை கொடுத்து எழுதி இருக்கிறதே. நல்லா புரிஞ்சுக்காங்க. இல்லை என் மனசுல அது இல்லை அப்படின்னா, மனசுல இருந்ததால எழுதி வச்சிருக்கிறார். இப்போ நீ தேவன்ட்ட போய் என்ன ஆசீர்வாத சித்தமா அப்படின்னு அவர் சொல்றாரு, மனசுல இருக்கிறதாண்ட எழுதி வச்சிருக்கிறேன். அந்த பையன் மனசுல இருக்கதான் எழுதி வச்சான். எழுதி வச்சுட்டு மாற்றி பேசுவானா? பேச மாட்டான். நினைச்சதான் எழுதி வச்சான். Word of God is will of God. Word of God is will of God. இதுக்கப்புறம் ஒரு will of God ஒன்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிலாம் போனீங்கன்னா நீங்கள் சாயந்தரம் வரும்போது ஜோம் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன் நான். அதெல்லாம் உரிமையிலான சாப்பிட்டீங்க? ஆமாம். அதுக்கப்புறம் ஆம் சார் ஜெபிச்சு தான் சாப்பிட்டேன், 4 இட்லியா 3 இட்லியான்னு கேட்டியா அப்படின்னு வருவேன். அடுத்து இல்லை இங்கெல்லாம் இருந்தோம் நம்ம, தேவனும் இறக்கத்தை ஐசுன்னு இருக்காங்க. இல்லை 4 இட்லின்னு கேட்டேன், 4 இட்லி சொன்னேன். சரி அதில் 2 இட்லி சாம்பாருக்கா 2 இட்லி சட்னிக்கா இல்லை 3 இட்லி சாம்பார் 1 இட்லி, அதை கேட்டியா? செத்தாண்ட எதிரி இட்லி காஞ்சி இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்காங்க, தேவனுடைய அனுமதி ஒன்று இருக்குது, தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்கிறது. அது அழகாக ஒருத்தர் சொன்னார். காட்ஸ் வில்ல லிபர்ட்டி இருக்கு. புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறான் ஒரு மேய்ப்பன். அவன் என்ன செய்யறான், இந்த ஏரியாவில் தான் இன்றைக்கி ஆடுகள் மேயணும் அவன் சித்தம் வச்சு அந்த ஆடுகளை கொண்டு போய் விட்டுறான். அங்கே போனவன ஒவ்வொரு ஆடும் எந்த புல்லை சாப்பிடணும்னு அவன் சொல்றது இல்லை, என் சித்தத்துக்குள்ள எங்க நல்லா 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 கையத்தடி. ஆமென் ஆமென். there is liberty in God's will. நீ சர்ச்சுக்கு வரணுன்றது God's will. ஆனால் இந்த சேர்லாம் உட்காந்து அவர் சொல்றது கிடையாது, தேவைப்பட்டால் ஒழிய மற்றபடி நீங்கள் எங்கே செய்யலாம், எங்கன்னா காரணம் எங்கே உட்காருவீங்கன்னு அவருக்கு தெரியும். தட் இஸ் ஃபோர் நாலேஜ். தட்ஸ் நாட் ப்ரீடெஸ்டினேஷன், தட்ஸ் ஃபோர் நாலேஜ். என் அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் பைபிள் காலேஜில் படிப்போம். கர்த்தர் நல்லவர். இப்போ பாருங்க என்ன பேசிக்கிறதும், அந்த எழுதுனதுக்கு அப்புறம் அவனுடைய மனசில் வந்து புதுசாக என்ன இருக்குன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எழுதி இருந்தாலே இது உங்களுக்கு தான். ஆபிரகாம் தேவன் ஆசீர்வதித்தார் இடம் கொள்ளாமல் போகத்தக்கதாக. என் இள வயதில் நடந்த சம்பவத்தை சொன்னேன். அப்போ நான் சொல்லி இருக்கும்போது பிரீச்சர் சொன்ன அது ஆபிரகாமுக்கு அப்படின்னாய். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான், அது ஈசாக்குக்கு நாய். யாக்கோபு இடம் கொள்ளாமல் போகத்தக்கதாய், அது யாக்கோபுக்கு நாய். கோமாயிட்டேன், பைபிளை போட்டுட்டேன். என்னடா எதை தொட்டாலும் இதுக்குன்னு ஊழியர் இருக்காங்க சார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்னு உங்கள் முன்னேற அழைப்பட்டு வரும். தெரியாமல் சொல்லுது. ஆபிரகாம் அப்படி இருந்தால் அதனால் அது உனக்கு வராது, ஈசாக்கு இப்படி இருந்தால் அதனால உனக்கு வராது. அதை யோசேப் எப்படி வாழ்ந்தான்னு தெரியுமா, அசால்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கிற. இப்படி பைபிள் இருக்க எல்லா வாக்குத்தத்தங்களும் அந்தந்த ஆளோட கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்றாங்க. ஒரு நாள் ரொம்ப கோமாயிட்டு சொல்லிட்டேன். அப்போ 80 ரூபா பைபிள், 80 ரூபா கொடுத்த பைபிள் வாங்கியிருக்கேன். அதனால் இது இருக்க வாக்குத்தத்தில் எனக்கு தான் விட்டுரு அப்படின்னு அனுப்பிச்ச பிறகு அவங்கள சமாளிச்சிட்டேன். ஆனால் நான் ஜோம் பண்ணிக்கிறேன், என்ன ஆண்டவரே இது அது ஆபிரகாம் கல் எழுதப்பட்டு இவனுக்கு எழுதப்பட்டிருக்கப்பட்டிருக்கேன். அழகாக ஆவியானவர் பேசினார். அப்படியே படிச்சுக்கிட்டே ரோமர் எழுதப்பட்டிருக்கு.
அழகா பவுல் எழுதுறார், அவை ஆபிரகாமுக்கு மாத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது, அது நமக்கும் அல்லவா எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே தீம் பார்க்கல, அப்படியே தூக்கிட்டு போகும் பாருங்க. அப்படி தூக்கிட்டு போகுது சார் அந்த வார்த்தை. ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். பிசாசு சொன்னான், ஈசாக்கு அது அவனுக்கு மாத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது, அது ஜஸ்டின் ஆகிய எனக்கும் அல்லவா எழுதப்பட்டிருக்கிறது. நானும் வர வர விருத்தி அடைந்து நான் ஐஸ்வர்யமானாகி மகா பெரியவனாகத்தக்கதாய் தேவனுடைய கிருபை எனக்குள் வேலை செய்யும். அவருடைய காருண்யம் உன்னை பெரியவனாக்கும். தாவீதுக்கு மாத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப எழுதப்பட்டிருந்தாலே போதும். தட் இஸ் எனஃப். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். அதனாலதான் இயேசு எழுதியிருக்கிறதேன்னு சொன்னாரு. இப்ப எழுதியிருக்கிறதே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எழுதப்பட்ட எல்லா வார்த்தைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு சொந்தமானவைகள் தான். அதற்கென்று நான் தனியாக போய் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை.